சுத்தம் என்ற பகுதியிலே ஜீரோவாக இருக்கிறோம் சகோதரர்களே. சில பாதைகள்ல போர்ட் போடப்பட்டிருக்கும், இங்கே குப்பைகளை போட வேண்டாம் என்று போர்ட் போட்டிருப்பாங்க. என்ன தெரியுமா செய்வாங்க? அந்த இடத்துல போடுவாங்க. கொண்டு போய் எப்ப போடுறது? இரவையில் 1 மணிக்கு கொண்டு போடுவாங்க. ஒருத்தருமே இல்லை தானே, யாருமே பார்க்கல. 2 மணிக்கு கொண்டு போடுறாங்க. அதிலும் ஒரு கவலையான விஷயம் என்ன தெரியுமா? சில சகோதரர்கள் சுபவுடைய நேரம் பள்ளிவாசலுக்கு வருவாங்க. என்ன தெரியுமா செய்வாங்க? பள்ளிவாசலுக்கு வார நேரத்துல வீட்டிலே சேர்ந்த கழிவு இருக்குது, குப்பை, இந்த கழிவுகள் எல்லாம் பேக்கில போட்டு கொண்டு வந்து பாதையில வீசிட்டு போவாரு. இவர் யார் தெரியுமா? தஹஜ்ஜத் நேரம் எழும்பி தஹஜ்ஜத் தொழுதவர், ஒரு தொழுகையுமே மிஸ் பண்ணாதவர், மார்க்க விஷயம் அப்படி பெர்ஃபெக்ட், அவ்வளவு கவனம். அன்பான சகோதரர்களே, உறவுகளே, என்ன தெரியுமா காரணம்? இதை நாங்க பெரிய விஷயமா பார்க்கிறதே இல்லை. பாருங்க எவ்வளவு சுயநலமான வாழ்க்கை. ஏண்ட வீட்டில் இருக்கிற குப்பைகளை கொண்டு வந்து பொது வீதியில வீசிவிட்டு போகிறேன் என்றால் என்னை போல ஒரு சுயநலவாதி யாருமே இருக்க முடியாது சகோதரர்களே, யாருமே இருக்க முடியாது. அதுக்கு என்னெல்லாம் செஞ்சு பார்க்கிறாங்க, ஃபைன் பண்றாங்க, தண்டம் விதிக்கிறாங்க, முடியதில்ல, தொடர்ந்து கொண்டே போகிற சகோதரர்களே. இன்றைக்கு எங்க நாட்டில் அதிகமான இடங்களில் டெங்கு பரவல், எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ பேர் வைத்தியசாலையில். என்ன தெரியுமா செய்யறது? ஏண்ட வீட்டை வைக்கிற குப்பைய நான் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி அடுத்த காணியில போடுறேன். என்ன தெரியுமா யோசிக்கிறாரு? ஏண்ட காணி சுத்தமா இருந்தா போதும், நான் சுத்தமா இருந்தா போதும். பாருங்கள் எவ்வளவு சுயநலமான வாழ்க்கை சகோதரர்களே. சுயநலமா இல்லையா? ஏண்ட காணியில இருக்கிற குப்பைகளை கொண்டு போய் அடுத்தவுடைய காணியில போட்டுட்டு போற. அதே போல கழிவு நீர், சில ஊர்கள்ல சில சகோதரர்கள் பல வருட பகை, 10 வருஷம் பேசுறல்ல, 20 வருஷம் பேசுறல்ல, விசாரிச்சு பார்த்தா என்ன தெரியுமா காரணம்? கழிவு நீர் அடுத்த காணிக்கு போகுது. இவர்ட வீட்டுல இடம் இருக்குது, இவர் என்ன செய்யறாரு? குழாய் போட்டு பக்கத்து வீட்டுல விட்டுறாரு. என்ன நடக்குது? இதனால அந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு டெங்கு பரவல் கூட பாருங்க, ஏண்ட வீடு சுத்தமா இருக்குது, ஆனா டெங்கு எங்க பரவுது? ஏண்ட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல, ஏண்ட ஊருக்கு அடுத்த ஊர்ல பரவுது. இதனால எத்தனை சகோதரர்கள், எத்தனை குழந்தைகள், எத்தனை வயோதிபர்கள், வாலிபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, உறவுகளே, நானும் நீங்களும் உண்மையான முஸ்லிமாக இருந்தால் இப்படியெல்லாம் செய்யவே மாட்டோம். ஏண்ட காணி சுத்தமாக இருக்கணும், அடுத்தவர்கள் எப்படி போனாலும் சரி. இது எவ்வளவு மோசமான ஒரு பழக்கம் சகோதரர்களே. பண்பாடுகளை பற்றி பேசுகின்ற நாமே இப்படி நடந்து கொள்வோமாக இருந்தால் யாரை குற்றம் சொல்ல போகிறோம்? எனவே அன்பான சகோதரர்களே, உறவுகளே, இந்த சுத்தம் என்பது ஈமானில் பாதி. ஈமான 100 என்று எடுத்தால், 100% என்று எடுத்தால் அதில் 50% இந்த சுத்தம், இந்த தூய்மை. எனவே அன்பான சகோதரர்களே, உறவுகளே, நானும் நீங்களும் இபாதத் விஷயத்தில் எப்படி கவனம் செலுத்துகின்றோமோ அதை விட ஒரு பன்மடங்கு மேலே போய் சுத்தம் விடயத்தில் கவனம் எடுக்கணும். ஏன் தெரியுமா? என்னால் இன்னும் ஒரு மனிதன் பாதிக்கப்படுவானாக இருந்தால் நாளை நிச்சயம் விசாரிக்கப்படுவோம். பாதிக்கப்படுகின்ற டயப்பஸ் அல்லாஹ் பாதுகாக்கணும். டயப்பஸ பாவிச்சுட்டு ஆத்துல போட்டுட்டு போறோம், ரோட்ல போட்டுட்டு போறோம். அன்பான சகோதரர்களே, பொது இடத்திலே அதை போட்டு விட்டு போகிறோம். எவ்வளவு சுயநலமான மக்களாக வாழ்கிறோம் சகோதரர்களே, சுயநலமான மக்களாக வாழ்கிறோம். டயப்பஸ பாவிச்சுட்டு பக்கத்து காணியில தூக்கி போடுறோம். இதனால எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பம் அனுபவிக்கிறார்கள். பொது இடங்கள்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இத்தக்குள்ள ஆணை, 2 பேருடைய சாபத்தை பயந்து கொள்ளுங்கள். அதிலே ஒன்று என்ன தெரியுமா? மக்கள் ஓய்வு பெறுகின்ற பொது இடங்களில் யார் தேவையில்லாத விடயங்கள் செய்துவிட்டு போவார்களோ, தீய காரியங்கள் செய்துவிட்டு போவார்களோ, அவர்கள் சாபத்தை பயந்து கொள்ளட்டும். இன்னைக்கு பொது இடங்கள்ல, பொது பஸ் ஸ்டாண்ட்ல, பொது வாகனத்துல பயணிக்கலாம் இருக்குது. சுத்தத்தை பேசுகின்ற நானும் நீங்களும் மிக மிக மோசமாக நடந்து கொள்கிறோம்.